நல்லா இருக்கீங்களா? நன்றி. முதல்ல சிறப்பான எழுச்சியான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு உங்களோட வரவேற்பை பார்க்கும்போது, உங்களோட எழுச்சியை பார்க்கும்போது, நீங்க ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டீங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு அம்பேத்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மீண்டும் அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுக்கான முடிவை நீங்க எடுத்துட்டீங்க. கரெக்டா? இருந்தாலும் நம்முடைய தலைவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. உங்ககிட்ட நான் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்கறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் MS தரணிவேந்தன் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் சீதாபதி அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பாண்டுரங்க, அண்ணன் பாலானந்தம், அண்ணன் எதிரொலி மணியன் அவர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் நந்தகோபால், அண்ணன் அப்சர் லியாக்கத் பாஷா அவர்களுக்கும், நகர செயலாளர் திரு தயாளன் அவர்களுக்கும், மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு பிரபு கஜேந்திரன் அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர்கள் TT ராதா, திரு இளங்கோவன், திரு சுந்தரேசன், திரு ராமசாமி, திரு KRP பழனி பெருமாள் அவர்களுக்கும், பேரூர் கழக செயலாளர்கள் வேணி ஏழுமலை அவர்களுக்கும், DK மோகன் அவர்களுக்கும், நகர்மன்ற தலைவர் திரு ஜலால் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கும், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் நரேஷ்குமார் அவர்களுக்கும், சகோதரர் EST கார்த்திகேயன், சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கும், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் MC வெங்கடேசன், AM ரஞ்சித், ராம்மோகன், புருஷோத்தமன், கலாம் பாஷா, இந்த 5 வருடம் எத்தனையோ திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கு. அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்ன்ற அந்த உரிமையோடு உங்களை கேட்க வந்திருக்கிறேன். எத்தனையோ திட்டங்களை நம்முடைய தலைவர் செஞ்சிருக்கிறார். முதலமைச்சரா பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து தேர்தல் வாக்குறுதியில சொன்ன கையெழுத்து தான் மகளிருக்கான விடியல் பயண திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும்னு 1ஆம் வகுப்புல இருந்தா புதுமை திட்டம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கு நம்முடைய அரசு. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். இப்ப சமீபத்தில் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட லேப்டாப் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாத்தை விட மிகச்சிறந்த ஒரு திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு காட்டி எப்படியாவது 3 மாசம் நிப்பாட்டிக்கணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. பல மாநிலங்கள்ல நிப்பாட்டிட்டாங்க. தேர்தல காரணம் காட்டி நீதிமன்றத்துக்கு போய் நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா, நான் கொடுக்கிற 5000 ரூபான்னு போன மாசம் பிப்ரவரி மாசம் 1,31,00,000 மகளிருக்கு, 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார். தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே உரிமை தொகையை அதிகப்படுத்தி 2000 ரூபாய் கொடுப்பேங்கிற வாக்குறுதியும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் தொடரணும். அது மட்டும் இல்ல, பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தப்படும். காலை உணவு திட்டம் இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அதை 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்துவோம்னு நம்முடைய தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம் 1000 ரூபாய்ங்கிறத கல்வி உதவி தொகையை மாசம் 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. OAP முதியோர் உதவி தொகை இப்போ மாசம் 1200 ரூபாய் முதியோர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதை உயர்த்தி 2000 ரூபாய் தரங்கிற வாக்குறுதியும் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் உயர்த்தி தரப்படும் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல இப்ப 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்த மாதிரி 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி கொடுப்போம்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் சுய குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் கேரண்டி இல்லாத கடன் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாத்தை விட மிகவும் முக்கியமான ஒரு திட்டத்தை தலைவர் அறிவிச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அதுதான் இல்லத்தரசி திட்டம். நம்முடைய வீடுகள்ல டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், இப்படி எந்த பொருளாக இருந்தாலும் 8000 ரூபாய்க்கு ஆட்சி அமைஞ்சோம்னா உங்ககிட்ட தலைவருக்கு கூப்பன் கொடுத்துருவோம். இந்த அரசு கூப்பன் கொடுத்துரும். இதுல எதை வேணா நீங்க போய் செலக்ட் பண்ணி உங்க வீட்டுல பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்ல நீங்க வாங்கிக்கலாம். இப்படி இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும்னா நம்முடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். இந்த வந்தவாசி தொகுதிக்கு மட்டும் வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூடுதல் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல திண்டிவனம், செய்யாறு, காஞ்சிபுரம் சாலை 4 வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. பெல்லார் மற்றும் பெத்தமல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலருக்கு 5 கோடி 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 9 தரைப்பாலங்கள் சிறு பாலங்களாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. வந்தவாசி, பெல்லார், தேசூர்ல 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கால்நடை மருத்துவமனை வெட்டரி ஹாஸ்பிட்டல். இந்த வந்தவாசி தொகுதியில் உள்ள 4 இருவழிச்சாலைகள் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அனைத்தும் 4 வழி சாலையாக மேம்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி பல பணிகள் இந்த தொகுதியில செய்யப்பட்டிருக்கு. கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, வந்தவாசி அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. பெருநமல்லூர் தலைமையிடமையாக கொண்ட புதிய வட்டமாக உருவாக்க வேண்டும். வந்தவாசி நகரத்தில் புதிய போக்குவரத்து காவல் நிலையம் அமைக்கப்பட வேண்டும். வந்தவாசி பகுதியில் புதிய ஸ்டேடியம், இண்டோர் மினி ஸ்டேடியம் அமைக்கப்பட வேண்டும். மேல்மருவத்தூர் சாலையில் 100 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்கப்பட வேண்டும். வெண்குன்றம் தவளகிரிநாதர் திருக்கோவில கிரிவலப்பாதை அமைக்க வேண்டும். வந்தவாசி தொகுதியில் புதிய கால்நடை மருத்துவ கல்லூரி அமைக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறேன். புதிய பாய் தொழிற்சாலை பூங்கா வேண்டும்னு கோரிக்கை. இப்படி நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள்லாம் அடுத்து வருகின்ற ஆட்சியில கண்டிப்பாக நடத்தி முடிக்கப்படும். தேசூர் பேரூராட்சியில பத்திரப்பதிவு அலுவலகம் வேண்டும். வேண்டும் கேட்டிருக்கிறீங்க. நிச்சயமாக இதெல்லாம் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோன்னு நிச்சயம் நம்முடைய முதலமைச்சர்கள், தலைவர் அவர்கள் வந்தவாசி தொகுதிக்கு பண்ணி கொடுப்பாரு. இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் என்னென்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு வளர்ந்து வர்ற மாநிலங்கள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ், நம்பர் 1 ஸ்டேட் இந்த கண்ட்ரி இந்தியால நம்முடைய தமிழ்நாடு 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கு. இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு சாதிச்சு காட்டி இருக்கிறோம். ஆனா இதுக்கு ஒன்றிய அரசு நமக்கு துணை நிக்குதா? நம்ம கேட்கிற நிதியை ஒன்றிய அரசு கொடுக்குதா? ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்குதா? எதுவும் கிடையாது. நம்முடைய கல்வி உரிமையை பறிக்கிறாங்க, நிதி உரிமையை பறிக்கிறாங்க, மாநில உரிமைகள் ஒவ்வொன்றா பறிச்சுட்டு இருக்கிறாங்க. சென்ற வருடம் நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க, புதிய கல்விக் கொள்கை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு நாம ஏத்துக்கல. ஏன்? புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்குள்ள அலோவ் பண்ணோம்னா மீண்டும் குறுக்கு வழியில ஹிந்தி மொழியை தமிழ்நாட்டு மக்கள் மேல திணிக்கிறதுக்கான முயற்சி, மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டு மக்கள் மேல திணிக்கிறதுக்கான முயற்சி. கல்வி நிதி நமக்கு வர வேண்டிய 2500 கோடி ரூபாய் இப்போ வரைக்கும் வரல. ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்றாரு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் கொடுப்போம் அப்படின்னு. நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் என்னைக்கும் நியூ எஜுகேஷன் பாலிசியை நான் தமிழ்நாட்டு மக்கள் மேல திணிக்க மாட்டேன். இப்படி தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒன்றிய அரசு துரோகம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு துணையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்களை சந்திக்க வராரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாடிக்கு ஏத்த மூடின்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி இருக்கிறாரு. அரசியல்ல முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு இந்தியாவே எடப்பாடி பழனிசாமி ரூபத்துல ஒரு முரட்டு அடிமையை இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் நம்ம சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். அதற்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் வர்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் திரு அம்பேத்குமார் அவர்களுக்கு நீங்க அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உதயசூரியன் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகின்ற வாக்கு. அடுத்த 24 நாட்கள் இருக்கு. இன்னைக்கு 30ஆம் தேதி, 23ஆம் தேதி தேர்தல். அடுத்த 24 நாட்கள் களத்தில் இறங்கி நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும்? ஏன் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும்? இந்த தேர்தல் அடுத்த 24 நாட்கள் நம்ம செய்ய போற வேலை அடுத்த 5 வருஷம் தமிழ்நாட்டை பாதுகாக்கின்ற வேலை. எனவே நீங்க நிச்சயம் அதை செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பொதுவா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. போலி, அது வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சைனீஸ் மேக், டூப்ளிகேட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு டெல்லியில அதிமுக கூட்டணி அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கு. சைனா மேக் மாதிரி இன்னைக்கு டெல்லி மேக்காக அதிமுக உங்ககிட்ட வருது.
நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு கேரண்டியும் கிடையாது, வாரண்டியும் கிடையாது. தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த ஃபியூஸை புடுங்கிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், வெகு விரைவில் அதிமுக கட்சியை போன தேர்தலில் வாடகைக்கு விட்டிருந்தாரு பிஜேபிக்கு, இன்னைக்கு மொத்தமா வித்துட்டாரு பிஜேபிக்கு. அப்படிப்பட்ட அந்த கூட்டணிக்கு நாம பதில் சொல்ல வேண்டிய நேரம் வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல். நிச்சயம் செய்வீங்களா? நம்முடைய தலைவர் அடிக்கடி சொல்வது மாதிரி இந்த தேர்தல் தமிழ்நாடா டெல்லியான்னு பார்க்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் மோடியா நம்முடைய தலைவரா, மோடியா இல்ல தமிழ்நாடான்னு கேட்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். சென்ற சட்டமன்ற தேர்தலில் 36,000 வாக்கு வித்தியாசத்தில் அம்பேத்குமாரை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திரு அம்பேத்குமார் அவர்களை நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். செய்வீங்களா? இன்னைக்கு பாஜக ஒரு டீமா வந்திருக்காங்க. பாஜகவுடைய ஏ டீம், பி டீம், சி டீம்னு பல பேர் வந்திருக்கிறாங்க களத்துல. எத்தனை டீம் வந்தாலும் சாம்பியன் நம்முடைய தலைவர் தான், நம்முடைய திமுக தான். உதயசூரியன் சின்னம் ஜெயிக்க வேண்டும், அதை செஞ்சு காட்டுவீங்க நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் 23ஆம் தேதி வரைக்கும் நாம அத்தனை பேர் உழைச்சோம்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க இருக்க போறாங்க, நமக்கு கொடுக்க இருக்க போறாங்க. எனவே இந்த தேர்தல் வெற்றியை மட்டுமே அடிப்படையாக வச்சு, அதை மட்டுமே குறிக்கோளாக வச்சு நீங்க அத்தனை பேரும் 23 நாட்கள் 24 நாட்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை திரு அம்பேத்குமார் அவர்களுக்கு நீங்கள் பெற்று தருவீங்க என்ற நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும், தலைவருடைய மகனாக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்துல அம்பேத்குமார் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவீங்கன்னு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. ரவுத்திறந்த சவுசைடு இந்தியா பார், ஜாக்கிரத தப்பாக தொட்டாக்கவா. எங்க வண்ணம் கருப்பு செவப்பு சார், எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழமை